இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடைபெற்றதற்கு தகுந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை இதுவரைக்கும் மதிக்கல. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. நேற்று அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர் நேரு ஊழல் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அதோட அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அந்த வழக்கின் அடிப்படையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல் துறை, அந்த இரண்டு துறைக்கு அமைச்சர் இருக்கின்ற திரு நேரு அவர்கள் அவருடைய இலாக்காவிலே முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை அவருடைய ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு, உயர் அதிகாரிக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. 3 முறை அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க, அறிக்கை அனுப்பி வச்சாங்க. ஆனா ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். அந்த வழக்கின் அடிப்படையிலே உயர்நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு அமலாக்கத்துறை அந்த என்னென்ன அறிக்கை வெளியிட்டதோ, என்னென்ன அறிக்கை காவல்துறைக்கு அனுப்பப்பட்டதோ அந்த அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டு, அதன்படி அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறைக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இதில் முகாந்தரம் இருக்கின்றது. இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடைபெற்றதற்கு தகுந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை இதுவரைக்கும் மதிக்கல. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. திரு ஸ்டாலின் அவர்களே, அடுத்த மாசம் 2வது வாரத்தில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. நீங்க போட்டாலும் போடாவிட்டாலும் சட்ட நீதியாக எஃப்ஐஆர் போட்டே தீர வேண்டும். அப்படி போடுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்ததிலிருந்து எல்லா துறை வாரியாக இருக்கிற அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதை தான் குறிக்கோளா வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? வேதனை தான் மிச்சம். இந்த ஆட்சியில் வேதனை தான் மிச்சம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 525 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. 1/4 பங்கு வாக்குறுதி கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட முடியல உங்களால. ஆனா திரு ஸ்டாலின் பேசுறார், 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா குறிப்பிடுறார். நான் சட்டமன்றத்தில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.